சின்ன சின்ன விஷயங்கள் எஸ்பெஷலி நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களில் என்னென்னதுனால நம்ம ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி செலவுகள் வந்து வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரமணன். இப்போ நம்ம இந்த ஒரு காணொலியில் வந்து நம்ம பார்க்க இருக்கிறது இந்த மாதத்துக்குரிய கிரகச்சாரம், அதாவது ஆகஸ்ட் மாதத்துக்குரிய கிரகச்சாரம். அதே மாதிரி எல்லா ராசிகளுக்குரிய பொது பலன்கள், அதே மாதிரி அந்த ராசிக்குரிய நிவர்த்திகள், இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நன்றி. இப்போ வந்து நம்ம இந்த மாதம் ஆகஸ்ட்டுக்குரிய பலன்களை பார்க்கலாம். முதல்ல வந்து கிரகச்சாரம் எப்படி இருக்குனாக்கா, முதல்ல நமக்கு ஆரம்பிக்கும் பொழுது ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து சூரியன் வந்து கடகத்திலேயே இருக்கார், புதனோட சேர்ந்து இருக்கார், குருவும் அங்கேயே இருக்கார். செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துக்கு 4ஆம் தேதி வந்துடுறார். புதன் வந்து 6ஆம் தேதி நமக்கு வந்து கடகத்துக்கு வந்துடுறார். கேது வந்து சிம்மத்திலேயே இருக்கார். அதே மாதிரி சுக்கிரன் வந்து நீச்சமாகி நமக்கு வந்து கன்னிக்கு வந்துடுறார். உங்களுக்கு சனீஸ்வரர் வக்கரமாக மீனத்தில் இருக்கார். அதே மாதிரி ராகு வந்து கும்பத்தில் இருக்கார். இதுதான் நம்மளுடைய கிரகச்சாரம் ஃபஸ்ட் ஹாஃபுக்கு. செகண்ட் ஹாஃப் நமக்கு 18ஆம் தேதியிலேருந்து பார்த்தோம்னாக்கா சூரியன் வந்து இங்கே வந்துடுறார், சிம்மத்துக்கு வந்துடுறார். கொஞ்ச நாள்லேயே 23ஆம் தேதி வாக்கில் வந்து புதன் வந்து சிம்மத்துக்கு வந்துடுறார். அதே மாதிரி சுக்கிரன் வந்து கன்னியிலேருந்து துலாத்துக்கு மாறுவார் 3ஆம் தேதி செப்டம்பர். அது வரைக்கும் அதுக்குள்ளே நமக்கு வந்து மாதம் முடிஞ்சிடும். 3ஆம் தேதி செப்டம்பர் தான் அவர் மாறுறாரு. குரு அங்கேயே இருக்கார், செவ்வாய் அங்கேயே இருக்கார், சனீஸ்வரர் அங்கேயே இருக்கார், அதே மாதிரி ராகுவும் அங்கேயே இருக்கார். மாற்றங்கள் இதில் தான். துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். துளாராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்தில் வந்து சுக்கிரன் 2ஆம் தேதியே வந்துடுறார். அதே மாதிரி ராசியாதிபதி, அதாவது சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த புதன் வந்து உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து, அதே மாதிரி சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுக்கு வந்து 7க்குடைய செவ்வாய் வந்து 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சனீஸ்வரர் வக்கரமாக இருக்கார் உங்களுக்கு 6ஆம் இடத்துல. அதே மாதிரி ராகு உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். கேது உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். இது முதல் ஹாஃப். ஸோ இந்த முதல் ஹாஃபில் வந்து நமக்கு வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து மேஜர் சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ணணும். அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது கண்ணா பின்னானே இந்த மாதம் வந்து இருக்க தான் போகுது. ஏன்னாக்கா 12ல் வந்து சுக்கிரன் போய் மறைஞ்சிருக்காருங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி செலவுகள் வந்து நிறைய இருக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது. சனீஸ்வரருடைய வக்கரமான சனீஸ்வரருடைய திருஷ்டி ராசியாதிபதியான சுக்கிரன் மேலே இருக்கிறதுனால தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனித்து பார்த்து கொள்ள வேண்டும். லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல்லாம் போகிறாங்கன்னாக்கா கொஞ்சம் கவனித்து போகணுமா அவசியமாங்கிறது பார்த்துக்கிட்டு போகிறது நல்ல விஷயம். அதே மாதிரி நமக்கு வந்து 11ஆம் இடத்தில் எப்போ சூரியன் வராரோ, நமக்கு 18ஆம் தேதிக்கு அப்புறமா வந்துடுவார். வந்ததுக்கு அப்புறமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், எஸ்பெஷலி நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களில் என்னென்னலாம் தடைகள் இருக்கோ அதெல்லாம் வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. இல்லை தடை நீங்குவதற்குரிய ஒரு வாய்ப்பும் இந்த டைம் பீரியடில் இருக்குது. அது எஸ்பெஷலி நமக்கு வந்து பூரத்துக்கு வந்து சூரியன் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஆகஸ்ட் 30க்கு அப்புறம்னு நினச்சிக்கோங்களேன். அந்த டைம் பீரியடில் வந்து அந்த தடைகள் நீங்கி நமக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது. மூத்தவர்களுடைய ஆரோக்கியத்தை அந்த 18ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டயத்தில் வந்து கவனித்து பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்குது. 5ஆம் இடத்தை வந்து இப்போ சனீஸ்வரர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஸ்பெக்குலேட்டிவ் கெயின்ஸுங்கிறது கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயங்களில் என்ன தகராறுகள் இருந்தாலும் அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்குரிய ஒரு அமைப்பும் நல்லா இருக்குது. புது ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்குரிய ஒரு அமைப்பும் நல்லா இருக்குது. ஏன்னா சனீஸ்வரர் ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வக்கரமாக இருக்கார். ஸோ 4ஆம் இடத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த இடத்த வந்து செவ்வாயும் பார்க்கறதுனால ப்ராப்பர்ட்டி சேல், ப்ராப்பர்ட்டி வாங்குவது, இந்த 2 விஷயமும் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது. அதே மாதிரி 9ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு 7க்குடையவர் இருக்கிறதுனால பார்ட்னர் வழியிலிருந்து நமக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் வரக்கூடிய லாபங்களை வந்து நம்ம வந்து அனுபவிக்கலாம். ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்லேருந்து நமக்கு வந்து நல்ல லாபங்கள் வந்து இந்த டைம் பீரியடில் கிடைக்கும். ஆனால் என்னதுனாக்கா பொதுவாக சொல்ல போனாக்கா நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஜாஸ்தி இருக்கும், வரவை விட ஜாஸ்தி வந்து செலவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பலன்கள். இந்த 18ஆம் தேதிக்கு அப்புறமா இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து
மேஜராக அந்த ஒரு 13 நாள் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்கு வந்து 18ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மூத்தவர்கள் ஆரோக்கியத்தை கவனித்து பார்த்துக்கணும். கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள், நம்ம அக்கௌண்ட் செட்டில்மெண்ட்டோ, இன்கம் டேக்ஸ் இதுவோ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனித்து பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் இந்த நேரத்தில் நமக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பொது பலன்கள். இப்போ வந்து நமக்கு வந்து நிவர்த்தி என்ன? மெயினாக வந்து நமக்கு நாமளே தான் நிவர்த்தி பண்ணிக்கணும். கருமாரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். துளாராசி அன்பர்களுக்கு கருமாரி அம்மன் கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு வர்றது நல்லது. அதுலேயும் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மிஸ் பண்ணாமல் போயிட்டு வர்றது இவங்களுக்கு வந்து நல்ல நிவர்த்தியை வந்து தரும். நன்றி.